வணக்கம் சுகீதன். நாங்கள் இன்றைக்கி உங்களை மீட் பண்ண போகிறோம் வண்டி சேல்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக. எங்கள் செனரோ GN125 மோட்டார் சைக்கிள்ஸ். இப்போ எங்கிட்ட வந்து செனரோன்ற பிராண்டில் தான் வருது ஸ்ரீலங்காவுக்கு. சைலன்சர், கிராஷ் பார், மெயின் ஸ்டாண்ட், இதில் கியர் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு 1 2 3 4 5 சொல்ல வேறு வேறையாக இருக்குது. இதில் டேங்க்கில் வந்து கொஞ்சம் பெரிய டேங்க் கொடுத்துருக்கோம். நாங்கள் சாதாரணமாக ஒரு 11 லிட்டர் கெப்பாசிட்டியும் நான் ஜப்பான்லேருந்து கொண்டாடுற கார்பரேட்டர்னால தான் அதுகிட்ட ஸ்பெஷலே வந்து ஃபோல் வந்து நல்லா வேலை செய்யறதுக்கான இல்லாமல் இதில் முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. நல்ல தெளிவாக விளங்கக்கூடிய பிரேக் லைட்ஸ் இருக்குது. இதில் தெளிவாக இந்த இடத்துல சோக் வருது. வணக்கம், இது வன்னி சேல்ஸ். கிளிநொச்சி கந்தசுவாமி கோயிலுக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிற EBN மல்டி மோட்டர்ஸ், EBN மல்டி சோப் நிறுவனத்தார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புத்தம் புதிய பைக் கொண்டு இறக்குமதி செய்திருக்கிறாங்க. அதாவது வந்து செனரோ GN125 என்று சொல்லப்படுகின்ற இந்த பைக் வந்து இலங்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உற்பத்தி செய்யப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஜப்பானோட சுசுகி மாடலில் இந்த பைக் வந்து அமைஞ்சிருக்குது. 2 கலர்ஸில் வந்து இறக்குமதி செய்திருக்கிறாங்க. ஒன்று கருப்பு கலரும் ஒன்று சிகப்பு கலர்லையும். வித்தியாசமான முறையில் வித்தியாசமான ஸ்டைலில் ஓடும்போது நல்ல கிளாஸாக மாஸாக இருக்குது இந்த பைக். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குது ஓடும்போது. இந்த பைக்கினுடைய முழுமையான விவரங்கள், இந்த பைக் வந்து எவ்வளவுக்கு போகுது, இந்த பைக் வந்து லீஸில் எடுக்கலாமான்ற விவரங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் இந்த காணொலியில் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம். வணக்கம் சுகீதன். நாங்கள் இன்றைக்கி உங்களை மீட் பண்ண போகிறோம் வண்டி சேல்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக. இன்றைக்கி அவர் ரிவ்யூ பண்ண போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் எங்கள்கிட்ட செனரோ மோட்டார் சைக்கிள்ஸ் தான். எங்கள்கிட்ட செனரோ GN125 மோட்டார் சைக்கிள்ஸ். அது வந்து தற்போது இலங்கையில் உற்பத்தியான மோட்டார் சைக்கிள். அது விசேஷமாக என்னன்னு சொன்னாக்க, இந்த GN மோட்டார் சைக்கிள் வந்து 1974 இன்றைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் ரன் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் வந்து என்னென்னு சொன்னால் இதில் டிசைன் தான் முக்கியம். இதில் டிசைன் என்ன விசேஷம்னு சொன்னாக்க, இதில் டிசைனில் சாதாரணமாக உங்களுக்கு இங்கேருந்து ஜஃப்னாக்கோ கொழும்புக்கோ ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கூட எந்த ஒரு மேல் வருத்தமும் இல்லாமல் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரே மோட்டார் சைக்கிள் ஸ்ரீலங்காலன்னு சொன்னாக்க இந்த GN125 தான். ஏற்கனவே நான் இந்த GN125 சொல்கிறது எப்படின்னு சொன்னாக்க, இப்போ எங்கிட்ட வந்து செனரோன்ற பிராண்டில் தான் வருது ஸ்ரீலங்காவுக்கு. சேம் இன்ஜின். நாங்கள் இதை வந்து வியட்நாம் பிளான்ட்லேருந்து கொண்டோம். இதில் இன்ஜினும் சசியும் வந்து வியட்நாம் GN கம்பெனியில் தான் எங்களுக்கு வருது. சரி, அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக சைலன்சர், கிராஷ் பார், மெயின் ஸ்டாண்ட், சைட் ஸ்டாண்ட், இந்த ரப்பர்ஸ், அப்புறம் இந்த கேபிள்ஸ், அப்புறம் இதுக்குள்ளே வர வயர்ஸ், சரியா, அப்புறம் இந்த சீட், அப்புறம் இந்த பில்லியன் ஹேண்டில்ஸ், இது சகலதையுமே நாங்கள் வந்து இலங்கையில் தான் உற்பத்தி செய்கிறோம் நாங்கள். அப்போ இது வந்து கிட்டத்தட்ட வந்து 130% இலங்கை உற்பத்தி வச்சு தான் இந்த சைக்கிளை நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். அதனால தான் இந்த மோட்டார் சைக்கிள் வந்து இலங்கை உற்பத்தியாக மேட் இன் ஸ்ரீலங்கான்னு தான் உங்களுக்கு கிடைக்க பெறுது. மற்றும் இதில் விசேஷமான என்னன்னு சொன்னாக்க, இது வந்து ஒரு ஆன்டிக் பைக். சரியா, விசேஷமாக பழைய மாடலில் இருக்குது. இதில் வந்துருக்கு கியர் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதில் கியர் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு 1 2 3 4 5 சொல்ல வேறு வேறையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் விசேஷம் என்னன்னு சொன்னால் RPM மீட்டர் இருக்குது. RPM மீட்டர் இருக்கு, ஸ்பீடோ மீட்டர் இருக்கு, ஆட் மீட்டர் இருக்கு, கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சரியா, இதில் விசேஷம் நான் சொன்னா ஏற்கனவே இருக்கு இந்த பழைய GN பைக்குகளை விட எங்கிற டேங்க்ல வந்து கொஞ்சம் பெரிய டேங்க் கொடுத்துருக்கோம். நாங்கள் சாதாரணமாக ஒரு 11 லிட்டர் கெப்பாசிட்டியும் சரியா 1.5 லிட்டர்ஸ் ரிசர்வும் உள்ள ஒரு பெரிய டேங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். விசேஷமாக இதில் என்ன விசேஷம்னு சொன்னாக்கா, எங்களோட பைக் வந்து டெஸ்டிங் கண்டிஷனில் வந்து சாதாரணமாக லிட்டருக்கு 70 கிலோமீட்டர் வேலை செய்கிற ஒரே பைக் வந்து ஸ்ரீலங்காவில். ஆனால் பட் ரோட் கண்டிஷனில் பார்க்கும்போது 50லேருந்து 60க்குள்ளே தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணபடி, அதாவது நாங்கள் வித்த கஸ்டமர்ஸுக்கு 50லேருந்து 60க்குள்ளே தான் பெட்ரோல் வேலை செய்யுது. சில வாடிக்கையாளர்கள், அதாவது யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற வாடிக்கையாளர்கள் 63 கூட வேலை செஞ்சிருக்குது. அதுக்கான விசேஷமான காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அதில் இருக்கிறது வந்து வெஸ்டான வந்து இந்த ஜப்பான் கார்பரேட்டர். ஜப்பான்லேருந்து கொண்டாடுற கார்பரேட்டர்னால தான் அதுகிட்ட ஸ்பெஷலே வந்து ஃபோல் வந்து நல்லா வேலை செய்யறதுக்கான ஒரே காரணம். ஓகே, விசேஷமாக என்னன்னு சொன்னாக்கா, இதில் வந்து இன்ஜின் வந்து 125 cc கொண்ட ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. சரியா, 240 மில்லிமீட்டர் ஒளிய டிஸ்க் பிரேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சரியா, உங்களுக்கு சடனாகவே எந்த ஒரு இடத்துலையுமே
பைசிக்கல் நிற்கக்கூடியவன கெப்பாசிட்டி இருக்குது. மற்றது பில்லியன் ஹேண்டில் இருக்குது. இதில் சாதாரணமாக பின்னாடி போகிறவங்களுக்கு பிடிச்சி கொள்றதுக்குமான பில்லியன் ஹேண்டில் இருக்குது. கிளியரான ஆன்டிக் சிக்னல் லைட்ஸ் இருக்குது. நல்ல தெளிவாக விளங்கக்கூடிய பிரேக் லைட்ஸ் இருக்குது. இதில் தெளிவாக விளங்கக்கூடிய பிரேக் லைட்ஸ் இருக்குது. சரி, அதுக்கு பிறகு ரன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இதில் ரன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இதில் சரியா, இதில் விசேஷமாக என்னன்னு சொன்னாக்க இதில் வந்து சோக் வந்து எப்பயுமே சொல்லி இந்த இடத்துல தான் சோக் வரும். இந்த இருக்கு, இந்த இடத்துல தான் சோக் வரும். இதில் இந்த சோக்கில் வந்து எப்பயுமே 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சாதாரண குளிர்காலங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொள்றதுக்கு, மற்றது நல்ல குளிர்காலங்களுக்கு ஸ்டெப் பண்ணுறதுக்கு 2வது ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லைங்களா. அது மாதிரி 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. பேசிக்கலாக சொன்னாக்க முன்னுக்கு வந்து 275/17 டயர் இருக்குது. 275/17 சைஸ் டயர் இருக்குது. பின்னாடி வந்து 90/110 16 சைஸ் டயர் ஒன்று இருக்குது. பேசிக்கலாகவே ஒரு லாங் ரைடுக்கான பெஸ்டான பைக் தான் எங்கட செனாரோ இலங்கையோட உற்பத்தி செய்கிற செனாரோ GN 125. ஓகே, நாங்கள் EBN மோட்டர்ஸ் கிளிநொச்சியில் இன்றைக்கு 24ஆம் தேதி மார்ச் மாதம் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் ஷோரூமை. வாடிக்கையாளர் இன்றைக்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ரைடும் எடுத்துக்கொள்ளலாம், இன்றைக்கி பார்க்கலாம். சரியா, 7,67,500 ரூபா. ஸ்பெஷலாக வந்து நாங்கள் ஒரு லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்குறோம் நாங்கள். அப்போ உங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து 6,67,500 ரூபாய்க்கு வரும். உங்களுக்கு லீசிங் எடுக்கிறதுன்னு சொன்னாக்க 1,30,250 ரூபாயில் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எங்கள்கிட்ட. அதனால் கரெக்டாக எங்கள்கிட்ட ஷோரூமுக்கு வாங்க, விசிட் பண்ணுங்க பைக் இருக்கிறவங்க எல்லாமே. நன்றி, வணக்கம்.